வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு தயிர் இட்லி தாங்க. அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கோன்னா தயிர், தேங்காய், பச்சை மிளகாய், முந்திரி, தேங்காய் தண்ணி இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம பொட்டுக்கடை பதிலாக முந்திரி பருப்பு போடுறோம், தேங்காய் போடுறோம், பச்சை மிளகாய் போடுறோம், உப்பு போட்டுட்டு இது நல்லா ஒரு ஓட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தேங்காய் தண்ணி ஊற்றுனீங்கன்னா சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இட்லி வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து தான் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தயிர் இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க. சின்ன வெங்காயம் எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி தேங்காய், முந்திரி எல்லாம் போட்ட இந்த விழுது இது எல்லாமே ஒன்றா கலந்துட்டு தான் இப்போ நம்ம தயிர் இட்லி பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தயிரில் நம்ம அரைச்சி விட்ட தேங்காய் விழுது, தாளிப்பு எல்லாம் கலந்து வச்சிட்டோம். இதில் ஜீரகப்பொடி மட்டும் கலந்துக்கோங்க, வேறு எதுவும் வேண்டாம். பெருங்காயம், ஜீரகப்பொடி அது மட்டும் கலந்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இட்லி எடுத்துகிட்டு இதை எப்படி கலக்கி சாப்பிட்றதுன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இட்லியில் ஆவி பறக்குது, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இப்போ இதில் நம்ம இந்த தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா. அதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி, கேரட்லாம் பாருங்கள். இதை அப்படியே எடுத்து வெங்காயம்லாம் தாளித்ததுனால ஒரு நல்ல மணம் வருது. அதுவும் நல்லெண்ணெயில் தாளித்ததுனால சூப்பராக இருக்குது. நீங்கள் பாருங்கள், இதை மாதிரி ஊற்றிக்கோங்க. இன்னும் நிறைய ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கேரட் அப்படி தூவிக்கோங்க. அப்படி லைட்டாக கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. இப்போ சாப்பிட கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு இட்லி எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்குது இட்லி. அந்த இட்லியை இந்த மாதிரி எடுத்து நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். முந்திரி போட்டனால நல்ல ஒரு டேஸ்ட்டாக. இது அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அம்மா இருக்கும்போது அடிக்கடி பண்ணுவாங்க, ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.